தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய 164 கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் நீண்ட காலமாக ஒரு கூறப்படாத அடிமை போல் வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய 7300க்கும் மேற்பட்ட கௌரவ விரிவுரையாளர்களின் நீண்ட நாள் வாழ்வாதார கோரிக்கையான கிட்டத்தட்ட 50 வயதிற்கு மேற்பட்டவர்கள் 500 நபர்களுக்கு மேல் இருக்கின்றார்கள். 60க்கும் மேற்பட்ட கௌரவ விரிவுரையாளர்கள் பணி ஓய்வு பெற்றுவிட்டார்கள். இப்படி இருக்க காலகட்டத்தில் நாங்கள் இந்த வாழ்க்கையை இந்த குறைவான ஊதியத்தில் சேர்ந்ததே 7.5 ஆண்டுகள் பணி அனுபவத்தை கையில் எடுத்து பணி வழங்கிய ஒரே காரணத்திற்காக நாங்கள் தொடர்ந்து எவ்வித கஷ்டத்தையும் தாண்டி நாங்கள் தொடர்ந்து நீடித்து வந்தோம். ஆகையினால் பணி மூப்பின் அடிப்படையில் எங்களை படிப்படியாக பணி நிரந்தரம் செய்ய வேண்டும். மேலும் தற்பொழுது இந்த தற்காலிக பணியாளர்களுக்கு வழங்க வேண்டிய ஊதியமாக ரூபாய் 57,000 UGC பரிந்துரைத்த 57,000 உடனே வழங்க முன்வர வேண்டும். தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் ஒன்றிய பகுதியில் அதிகம் பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ 2 லட்சம் மக்கள் இருக்காங்க. இந்த பகுதி முழுக்க டெல்டா பகுதியில் வரதால விவசாயம் சார்ந்த பகுதியாகவும் நிறைய விவசாய விளைபொருட்கள் இருக்கக்கூடிய பகுதியாகவும் இருக்குது. இங்க உள்ள சுற்றுவட்ட கிராமங்களிலும் சரி பாபநாசத்திலும் சரி ஆயிரக்கணக்கான மாணவர்கள் படிக்கிறாங்க. இந்த ஆயிரக்கணக்கான மாணவர்கள் படித்த பிறகும் கல்லூரி போகக்கூடிய வாய்ப்புன்னு பார்த்தீங்கன்னாக்கா அவங்க தஞ்சாவூர் இல்ல திருவாரூர் இல்ல மயிலாடுதுறை இந்த மாதிரியான பகுதிகளுக்கு போக வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருக்குது. அவங்களுக்காக இங்க இருக்கக்கூடிய ஒரு ஆயிரக்கணக்கான மாணவர்களுக்காக ஒரு வேளாண் கல்லூரி பாபநாசத்திலேயே அமைந்தது அப்படின்னாக்க மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இது முன்னாள் மாணவர்களின் கூட்டமைப்பு சார்பாக இந்த கோரிக்கையை நாங்கள் பல நாள் வைத்திருக்கோம். இந்த முறையும் தமிழ்நாடு அரசுக்கு முன்னாள் மாணவர்களின் கூட்டமைப்பு சார்பாக இந்த கோரிக்கை வைக்கிறோம். தயவு செய்து இதை நிறைவேற்றி கொடுத்தீங்கன்னாக்க பாபநாசம் பகுதியில் உள்ள விவசாயம் சார்ந்த மாணவர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்குங்கிறது நல்லா இருக்கும். ஆலங்குடி கடை வீதியில் மந்தையாக மாடுகள் எந்த நேரமும் 24 மணி நேரமும் தெரிஞ்சுக்கிட்டு இருக்குது. அதை கட்டுப்படுத்துவதற்கான வேலையை இந்த பேரூராட்சி நிர்வாகம் இதுவரைக்கும் செய்யணும். பல முறை மனு கொடுத்தாச்சு. பல முறை தொடர்ந்து கவனத்தை கொண்டு போய் எந்த நடவடிக்கை இல்லை. அதனால் என்ன ஆகுதுன்னா இருசக்கர வாகன ஓட்டிகள் குறிப்பாக சில்லறை வர்த்தகம் காய்கறி கடைகள் ஹோட்டல்கள் போன்ற கடைகளோட புகுந்து அது பெரிய அராஜகம் பண்ணிக்கிட்டு இதை உடனடியாக கட்டுப்படுத்தணும்னு சொல்லி சமூக ஆர்வலர்கள் பல அரசியல் கட்சிகள் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் பேரூராட்சி நிர்வாகம் எந்த நடவடிக்கை எடுக்கலை. இது தொடர்ந்து மக்கள் பாதிக்கிறாங்க. இருசக்கர வாகனத்தில் ஓட்டுற வாகன ஓட்டிகள் தினந்தோறும் விழுந்து விழுந்து பல விபத்துக்குள்ளாகிறாங்க. ஆகவே உடனடியாக பேரூராட்சி நிர்வாகம் மாவட்ட நிர்வாகம் உடனடியாக ஆலங்குடி பேரூராட்சியில் மாடுகளை கட்டுப்படுத்துவதை உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு பொதுமக்கள் சார்பாக சந்தப்பட்டைக்குள்ள பாத்ரூம் இப்போ ஆல்ட்ரேஷன் பண்ணிகிட்ருக்காங்க. 10 வருஷமாக நாங்கள் அதை நீக்க சொல்லி வேறு இடத்துக்கு மாற்று செயல்பாடு கூட பண்ணிக்கங்கன்னு நாங்கள் சொல்லிட்டோம். ஆனால் அதை இது வரைக்கும் இந்த 10 வருஷமாக கொடுத்த மனுவை இது வரைக்கும் எந்த ஒரு மாற்று வேலைகளும் செய்யவே கிடையாது. இப்போ மறுபடியும் இந்த வருஷம் அதை ஆல்ட்ரேஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதனால அண்ணா நகரில் இருக்க 500க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பாதிச்சுக்கிட்டே இருக்குது. ஒவ்வொரு குடும்பத்திலையும் எல்லாருக்கும் உடம்பு சரியில்லாமல் வந்துக்கிட்டு இருக்கு. அதில் உள்ள கழிவுகள் சந்தைப்பட்டையில் நீ சந்தை போட்டால் அதில் வர்ற கழிவுகள், ஆட்டிறைச்சி கழிவுகள், இன்னி அந்த பாத்ரூம் கட்டினீங்கன்னா அதில் உள்ள கழிவுகள் மொத்தத்தையும் நீங்கள் எங்கே கொண்டு போய் சேர்ப்பீங்க? பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே இருக்கிற அந்த பாத்ரூமையும் நீங்கள் எடுத்துகிட்டு மொத்தமாக கொண்டாந்து சந்தைப்பட்டைகளை வைக்க போகிறீங்க. இப்போ இதனால் அண்ணா நகரே காலி பண்ணுற அளவுக்கு நீங்கள் பண்ண போகிறீங்களா, இல்லை எங்களுக்காக அந்த பாத்ரூமை எடுக்க போகிறீங்களா? இந்த ஆண்டு விவசாயம் ஆரம்பித்ததுலேருந்து ஒரு மாத காலம் மழையே பெய்யலை. அதன் பிறகு ஏரியில் இருந்து மழை வழியாக தண்ணீரை பாய்ச்சி பயிர்களை காப்பாற்றுவோம் என விவசாயிகள் முடிவு செய்து தண்ணீரை பாய்ச்சிய பொழுது அந்த நேரத்தில் கனமழை பெய்து
விதைத்த பயிர்கள் முழுவதுமே அழுகிவிட்டன. மறுபடி 2வது முறை 3வது முறை என 3 முறை விதைத்து இந்த ஆண்டு வந்து மிகவும் சிரமத்தோடு விவசாயிகள் வந்து விவசாயம் செய்து ஒரு ஏக்கருக்கு ஒரு 20 மூடை அளவு மட்டுமே விவசாயம் செய்யப்பட்டது. அப்படி செய்யக்கூடிய நெல்லை வந்து விவசாயிகள் விளைய வைக்கக்கூடிய நெல்லுக்கு வந்து விவசாயிகள் வந்து விளைவிக்க முடியவில்லை. மத்திய அரசு வந்து விளைவிக்கிறது வந்து விவசாயிக்கு பெரிய ஒரு ஏமாற்றமாக இருக்குது. அது வந்து என்றைக்கு வந்து விவசாயி விளைவிக்கக்கூடிய நெல்லுக்கு விவசாயியே விலையை நிர்ணயிக்கலாம் என்ற ஒரு அறிவிப்பை மத்திய அரசு அறிவிக்கிறதோ அன்றுதான் விவசாயத்தை காப்பாற்ற முடியும், விவசாயமும் நம்ம தமிழ்நாட்டில் செழிக்கும் என கூறிக்கொள்கிறேன். திருமயத்திலிருந்து லம்பலக்குடி போகிறதுக்காக தேசிய நெடுஞ்சாலையிலேருந்து உள்ள ஒரு சாலை ஒன்று இருக்கிறது. அதில் வந்து ரொம்ப ஒரு 7-8 வருஷமாக அதுக்கு முன்னால் போடப்பட்ட ரோடு அது. இதுவரையும் அரசு எதுவும் கண்டுகொள்ளலை. அதில் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதாக இருந்தாலோ ஸ்கூலுக்கு போகிறதா இருந்தாலோ ரொம்ப சிரமப்பட்டு செல்கிறது மாதிரி இருக்கிறது. ஒரு அர்ஜென்ட்டுக்கு ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொன்னால் அவங்கள கூட்டிகிட்டு போகிறதா இருந்தாலும் ஒரு 1/2 ஹவருக்கு ஒரு 3/4 மணி நேரம் ஆகுது அந்த ரோட்டை கடந்து போகிறதா இருந்தால். இதுக்கு இடையில் கிரஷர் போக்குவரத்து லாரிகள் போய் ரொம்ப பள்ளம் படுகொலி ஆகி ஒரு அவசரத்துக்கு எங்கேயும் செல்ல முடியல அந்த ரோட்டில் வந்து. நாங்கள் திருமயத்துலேருந்து உள்ள எங்கள் ஊர் கிராமத்துக்கு போகணுன்னா ரொம்ப சிரமமாக இருக்குது இந்த ரோடு. கர்ப்பிணி பெண்கள், குழந்தைங்க, ஸ்கூல் பசங்க எல்லோரும் போகிறது. ஒரு குழந்தை கூட இப்போ கிட்டன்ஸில் ஒரு பையன் ஸ்கூல் பஸ் வேன் போகிறப்ப பையன் கீழே விழுந்துட்டாப்புல, வாரிக்குள்ளே போய் விழுந்துட்டாப்புல. ரொம்ப அந்த ரோடு வந்து இருக்கிறதுனால கொஞ்சம் சிரமமாக இருக்குது. நாங்களே நடந்து வர்றதுனாலும் பயமாக இருக்குது. மஞ்சப்பூத்திலிருந்து விரியூர் செல்லக்கூடிய தார் சாலை மிகவும் பழுதடைந்து உள்ளதால் அங்கே செல்லும் பள்ளி கல்லூரி மாணவிகள் ரொம்ப சிரமப்பட்டு போகிறார்கள். இது சம்பந்தமாக கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுத்தும் நேரில் சென்று சொல்லியும் இதுவரைக்கும் நடவடிக்கை எடுக்கவில்லை. அத்தியாவசிய பொருள் வாங்க வேண்டுமென்றால் கூட விரியூர் தான் செல்ல வேண்டும். மருத்துவ வசதி அது இரவு டைமில் ரொம்ப முடியாமல் போயிட்டால் கூட அங்கே விரியூர் தான் செல்ல வேண்டும். அங்கே ஒரு மகளிர் கல்லூரி இருக்கிறது, மேல்நிலை பள்ளி இருக்கிறது. பக்கத்தில் உள்ள பழையனூர் கிராமத்தில் ஒரு மேல்நிலை பள்ளி இருக்கின்றது. கிட்டத்தட்ட ஒரு 150 மாணவிகள் அந்த பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் சென்று வருகிறார்கள். மணிமுத்தா நதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் போது கூட பாதி ரோடு காணாமல் போய்விட்டது, தண்ணியில் அடித்து செல்ல போய்விட்டது. அதனால் வந்து மாவட்ட ஆட்சியரும் பொதுப்பணித்துறையும் மாணவிகள் நலன் கருதி இந்த சாலையை சீரமைக்க வேண்டும் என்று இந்த கிராமத்தில் சார்பாகவும் பொதுமக்கள் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறேன். மாதமாக விவசாயத்துறைக்கு ஒரு திட்டம் நடத்தலாம். அப்போ எங்களுடைய பிரச்சனைகளை வந்து நாங்கள் யார்கிட்ட போய் சொல்கிறது? இப்போ மழை பெஞ்சு இருக்குது, மழை பெஞ்சு பயிரெலாம் சேதாரம் ஆகிப்போச்சு. இந்த சேதாரமாகி இந்த நஷ்டீடுலாம் யார்கிட்ட போய் கேட்குறது? 2வது வந்து சொசைட்டியில் போய் லோன் கேட்டோம்னா போய் NOC வாங்கிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. லோனு வந்து கொடுக்க மாட்றாங்க. 2வது வந்து 3வது வந்து தேசிய மாவட்ட வங்கியில் வந்து விவசாய ஜொல் கடன் கொடுக்குறது இல்லை, நிப்பாட்டிட்டாங்க. கேட்டால் மேலெடுத்து உத்தரவுங்கிறாங்க. 2வது வந்து இப்போ விவசாய லோனும் கொடுக்கறது கிடையாது. ஜொல்லு கடன் வந்து 3% வட்டி கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்து 8% சாதா வட்டியில் வச்சுட்டு போங்கன்னு சொல்லி அவாய்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ விவசாய குறை ஒவ்வொரு கூட்டத்தொடர்லேயும் வந்து எங்களுடைய குறைகள் வந்து ஒவ்வொருத்தருக்கும் நான் சொன்னோம். அதில் வந்து ஒரு பாதி 50% ஒவ்வொரு இது நடந்துகிட்டு இருந்துச்சு. இப்போ நடக்கலை. இப்போ வந்து யார்கிட்ட போய் நாங்கள் சொல்கிறது வந்து இப்போ விவசாயத்திற்கு கூட்டம் நடந்துச்சுன்னா எங்களுக்கு கோரிக்கை நிறைவேறுங்கிறது எனக்கு நம்பிக்கை இருக்குது. அதனால் சீக்கிரமாக இந்த விவசாயத்திற கூட்டத்தை நடத்தி எங்களுக்கு கோரிக்கை நிறைவேற்றுங்கிறது எங்களுக்கு நம்பிக்கையாக இருக்கும். பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட நிதிநிலை அறிக்கை தமிழ்நாட்டை புறக்கணித்து அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டிலிருந்து அதிகமான வரி வருவாயும் நிதி வருவாயையும் ஒன்றிய அரசிற்கு கொட்டி கொடுத்து கொண்டே இருக்கிறது. ஆனால் தமிழ்நாட்டிற்கு ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட திட்டங்களுக்கு எந்த நிதியும் ஒதுக்கப்படவில்லை. புதிய திட்டங்கள் எதையும் அறிவிக்கப்படவில்லை. ஏற்கனவே சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு விரிவாக்கத்திற்கான
திட்ட ஒதுக்கீடு நிதி வேண்டும் என்று தமிழ்நாடு கேட்டிருக்கிறது. ஒரு பைசா கூட அதற்கு ஒதுக்கப்படவில்லை. அதே போல கோவையிலும் மதுரையிலும் மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு திட்டம் போடப்பட்டிருக்கிறது. ஆனால் ஒரு பைசா கூட நிதி ஒதுக்கப்படவில்லை. எல்லா பக்கமும் பார்த்தீங்கன்னா நெல் அறுவடை டைம் ஆயிடுச்சு. அறுவடை டைமில் நெல் 63 கிலோ ஒரு மூட்டையை நம்ம கொண்டு போய் சொல்கிற மாதிரி டிபிசியில் சொல்கிற மாதிரி கொண்டு போய் போட்டோம் 40 கிலோ மூட்டையை போட்டோம் அப்படின்னா 55 ரூபா ஒரு மூட்டைக்கு லஞ்சம் கேட்குறாங்க. இது கொடுத்தா தான் மூட்டையை நாங்கள் உள்ளே எடுப்போம், இல்லைன்னா நீங்கள் மூட்டையை எடுத்துகிட்டு எங்கே வேணாலும் விற்பனை செய்ய போகலாம் அப்படின்னு சொல்லி அங்கே உள்ளே இருக்கிற அதிகாரி சரி லோடுமேனும் சரி அதை வாங்க அடுக்கக்கூடிய வாட்ச்மேனாக இருக்கட்டும் எல்லாருமே அந்த 55 ரூபா ஒரு மூட்டைக்கு வீதம் தமிழகம் முழுவதும் வாங்குறாங்க. இதனால விவசாயிகள் விளைவிக்க பொருளுக்கு சுத்தமாக ஏற்கனவே விளைவிக்கிற பொருள் எதுவுமே லாபமே கிடையாது. இவங்க வாங்கக்கூடிய லஞ்சத்தினால மேலும் விவசாயிகள் பலதர அடிபட்டு சீப்பட்டு சின்னப்படுற நிலைமை ஆகுது. லஞ்சத்தை ஒழிக்கணும், லஞ்சம் வாங்கக்கூடிய அதிகாரிகளை உடனடியாக கைது செய்யணும். இது மேலும் தொடர்ந்தால் அந்தந்த டிபிசியை இழுத்து மூடி போராட்டம் பண்ணுவோம். கர்மவீர காமராஜர் கட்டின இரவு பண்ண ஒரு 3 கிராமத்தை மையப்படுத்தி கட்டினாங்க. திருப்பூண்டி மேற்கு ஊராட்சி, திருப்பூண்டி கிழக்கு ஊராட்சி, காமேஸ்வரம், விழுந்தமாடி போன்ற 3 கிராமங்களை மையப்படுத்தி இந்த வாய்க்கா கட்டி கொடுத்தாங்க. இதுக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா விழுந்தமாடி இரவப்பண்ணி தான் பேர் வச்சிருக்காங்க. ஆனால் இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா திருப்பூண்டி மேற்கு ஊராட்சியில் இருக்கு. இதில் குறைந்தபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு 1000 ஏக்கர் விளையும். இந்த 1000 ஏக்கர் விலையில தண்ணி போனால் மட்டும்தான் என்ன செய்ய தண்ணி பம்பு செட்டில் இறச்சி தண்ணி விளைய வைப்பாங்க. ஆனால் இன்னைக்கு என்ன செஞ்சு எல்லாமே தூந்து போய் கிடக்குது. 100 நாள் வேலை பார்த்தாங்க. ஆனால் பார்த்ததை பார்த்தீங்கன்னா அப்படியே பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக கிடந்துட்டு இருக்கு. இதை எங்களுடைய வாழ்வாதாரம் விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தை மையப்படுத்தி இந்த மத்திய மாநில அரசு என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தா இதை ஒழுங்குபடுத்தி கொடுக்கணும். அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் டேமேஜ் ஆகி போய் இடிஞ்சு போய் விழுந்து போய் கிடக்கு. அதை கட்டுறதுக்கு ஆள் இல்லை. ஒருவேளை அரசு நிதி இல்லையா, மக்கள்கிட்ட நிதி இல்லை, அந்த மாதிரி சூழல் இருந்துகிட்டு இருக்கு. எங்கள் விவசாயிகளுக்கு நாங்கள் எங்களுடைய வாழ்வாதாரம் என்ன பார்த்தீங்கன்னா இதனால் பாதிச்சுக்கிட்டு இருக்கு. இப்போ தண்ணி இல்லை பாருங்க. இப்போ என்னன்னா பூரா பம்பு செட்டு வச்சு இறக்கிறதுக்கு ரொம்ப நாங்கள்லாம் கஷ்டப்பட்டு கிடக்குறோம். இதில் தண்ணி இந்த இரவு பணியில் தண்ணி போயிட்டு இருந்துச்சுன்னா எங்கள் வாய்க்கா வரப்புக்கெல்லாம் கொஞ்சம் நிறைஞ்சு கொஞ்சம் ஓரளவு சரியாக இருக்குது. அதனால் என்ன செய்யணும்னா இந்த மத்திய அரசு மாநில அரசு பார்த்து இதை என்ன செய்யுங்கன்னா இந்த வாய்க்கால கொஞ்சம் தூர்வாரி கொடுத்தா எங்களுக்கு நல்லா இருக்குங்க. காலமுறை ஊதியம் வழங்கப்படாமல் தொகுப்பூதிய பணியாளர்களாக இருக்கக்கூடிய டாஸ்மாக் பணியாளர் தோழர்களுடைய நீண்ட நாள் கோரிக்கைகள் காலமுறை ஊதியம், பணி வரன்முறை, இஎஸ்ஐ நடைமுறை, ஏபிசி பணி சுழற்சி முறை, பணி முழுவதும் முடிக்காத இருக்கின்ற நிலையிலேயே கதவை தட்டி எங்களையெல்லாம் அந்த பணி செய்யக்கூடிய இடத்திலேயே கைது செய்து அரியலூர் பழனி மகாலில் 50க்கும் மேற்பட்ட எங்களுடைய டாஸ்மாக் பணியாளர் தோழர்களை காவல்துறை கைது செய்து இந்த போராட்டத்தை ஒடுக்கும் வண்ணம் அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஆண்டிமடம், மீன்சுருட்டி, தீப்படவூர், திருமானூர், வெங்கனூர், கீழப்பழூர் ஆகிய காவல் நிலையங்களிலும் எங்களுடைய டாஸ்மாக் பணியாளர் தோழர்களை கைது செய்து காவலில் வைத்துள்ளார்கள். அரியலூர், பெருமளூர் ஒருங்கிணைந்த மாவட்டத்தின் சார்பிலும் மாநிலத்தின் சார்பிலும் வன்மையாக கண்டிக்கிறோம். எங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையை உடனடியாக அரசு பரிசீலனை செய்து இந்த வருவாய்த்துறை ஈட்டி தரக்கூடிய ஒவ்வொரு ஆண்டும் நாங்கள் கிட்டத்தட்ட 3500 கோடியை அரசுக்கு வருவாயாக ஈட்டி கொடுத்து கொண்டிருக்கிற எங்களுக்கு எங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையை நிறைவேற்றி தருமாறு சங்கத்தின் சார்பில் கேட்டுக்கொள்கிறோம். பயமாய்கள் ஆழத்தில் வெளிநாட்டில் இப்போ பறவைகள்லாம் எல்லாம் இதில் இருக்குது. ராத்திரியில் எழுந்திராங்கன்னா அந்த சுட்டு எடுத்துகிட்டு எல்லாம் துப்பாக்கி சுட்டு விடுவாங்க. அந்த வனத்தோட கண்டுக்காமல் இருக்குது. இதுக்கு மரம் இல்லை, ஒன்றும் இல்லை. அவர் வெளிநாட்டிலேருந்து பறவை நிறையா வருது. கொக்கு, மடையம், அனைத்து இதுன்னு பறவைகளும் வருது. இது வனத்தோட கண்டுக்காமல் ராத்திரியில் பார்த்திங்கன்னா துப்பாக்கி சுட்டு அவன் பிடிச்சிட்டு போகிறாங்க. அந்த வனத்தோட கண்டுக்காமல் இருக்குது. அதனால் அந்த பாதுகாப்பு பண்ணணும். அதனால் மரம் வட்டையும் ஒன்றும் இல்லை, மரம் எல்லாம் ஒன்றும் இல்லை, தண்ணியில் வெஞ்சிருக்கு. அதனால் பாதுகாப்பு ஆழத்தை தண்ணி கிடக்கு. இப்போ தண்ணி குறைஞ்சனால வெளிநாட்டில் பறவைகள்லாம் எல்லாம் மீன் திங்கிறதுக்கு எல்லாம் இற வருது. இதுக்கு வனத்துறை எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. இது எந்த வேலையும் போட்டு வரல, எதுவும் போடல. அதனால் 100 ரூபாய் வனத்துறைக்கு புகார் சொன்னி அந்த நடவடிக்கை எடுக்க மாட்டோம். இந்த வனத்துறை அந்த பறவைலாம் அப்படி நாடு வரைக்கும் அழிஞ்சு போகுது.
விழுந்தாமாவடி கிராமத்துலேருந்து அங்கேருந்து கீழூர் போகிறதுக்காக காரப்படாக வழியாக வந்து ஒரு 7 கிலோமீட்டருக்கு வந்து சாலை போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட அது வந்து ஒரு 7-8 வருஷம் ஆகுது சாலை அமைச்சு. இப்போ அங்கே உள்ள ஒரு 4-5 கிராமங்கள் எல்லாமே அதுதான் பிரதான சாலையாக பயன்படுத்துகிறாங்க. பெண்கள் போகிறாங்க, பள்ளிக்கூடத்துக்கு போகிற மாணவிகள் போகிறாங்க. அப்போ சாயந்தரம் இரவு நேரங்களில் வந்து அங்கே மின்விளக்கு இது வரைக்கும் ஒரு 6-7 வருஷமாக சாலை போட்டோம். ஒரு மின்விளக்கு கூட இல்லாததுனால இருட்டில் உட்காந்துருக்கிறது, தண்ணி அடிக்கிறது, மற்ற கெட்ட பழக்கங்கள் எல்லாமே அங்கே நடக்குது. அப்போ அதை வந்து காவல்துறையும் அங்கே வந்து உடனடியாக அங்கே அந்த பாதைக்கு வந்து ரோந்து பயணம் போகணும். அந்த சாலையில் மின்விளக்கு அமைக்கணும். மின்விளக்கு அமைக்காத வரைக்கும் இந்த சட்டவிரோத கும்பல்கள் அங்கே கூடி உட்காந்துருக்கிறது, பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லாத ஒரு சூழ்நிலையாக இருக்கிறதுனால மாவட்ட நிர்வாகம் இதில் கருத்தில் எடுத்துக்கிட்டு உடனடியாக அங்கே மின்விளக்கு அமைச்சு கொடுக்கணும்னு நம்ம கேட்டுக்கிறோம். தஞ்சாவூர் மாவட்டம் திருடமுதி தொகுதியில் அணக்குடி கிராமம் பக்கத்தில் உள்ள டிஎன்சி நேரடி கொள்முதல் நிலையத்தில் விவசாயிகள் கொள்முதல் செய்த இடத்திற்கு நேரடியாக கொண்டாந்து போட்டு நெல் வந்து கொள்முதல் செய்யவில்லை. ஏனென்றால் சாக்கு இல்லை என்று காரணத்தை சொல்ல அறுவடை செய்யும் போது விவசாயிகள் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டது. ஏனென்றால் பருவம் தப்பி மழை பெய்த காரணத்தினால் அறுவடை மிஷின் வந்து மணிக்கு வந்து 3000 பேசி அதை அறுவடை செய்த விவசாயிகள் அறுத்து கொண்டாந்து கடன் வாங்கி விவசாயி நெல் கொள்முதல் நிலையத்தை வைத்தால் 1 வாரம் ஆகிவிட்டது. இதெல்லாம் மற்றெல்லாம் மழை காரணத்தினால இன்சூரன்ஸ் நிவாரணம் இதுவரைக்கும் கிடைக்கவில்லை. 3 ஆண்டு காலமாக அனைத்து நெல் கொள்முதல் மூட்டை கொள்முதல் செய்து தேங்கி கிடைக்கிறது, வண்டி வரவில்லை என்று சொல்கிறார். இதற்கு என்ன காரணம் என்று எங்களுக்கு தெரியவில்லை. விவசாயிகளும் அவருக்கு கிராமத்தில் இருக்கிறவருக்கு ஒன்றும் புரியவில்லை. இதை உடனடியாக தமிழக அரசு அந்த துறை சார்ந்த அதிகாரியை பார்த்து உடனடியாக அந்தந்த நேரடி கொள்முதலில் 2 நாளுக்குள்ள எல்லா மூட்டைகளையும் எடுத்து செல்ல வேண்டும் என்று மிக தாழ்மையுடன் இந்த சாலையை எடுத்துக்கிட்டோம்னா விழுந்தாமாடிலேருந்து காரப்படி வழியாக நேராக கீழூர் வரைக்கும் போயிட்டு அப்படியே திருத்துறைப்பூண்டி வரைக்கும் போகுது. இந்த சாலையை வந்து நிறைய பேர் பயன்படுத்துகிறாங்க. அதிகமான வாகனம் கனரக வாகனத்துலேருந்து எல்லா வாகனமும் போகுது. இதில் வந்து இந்த நம்ம காரப்படா சிந்தாமணிலேருந்து நெல் ஏற்றிட்டு வரதுக்கு டிராக்டரை பயன்படுத்துகிறாங்க. இதனால் இந்த ரோடு வந்து அதிகமாக சேதம் அடைஞ்சு மோசமான நிலையில் இருக்குது. உடனடியாக அது நடவடிக்கை எடுக்கணும்னு ஏற்கனவே பல நடம் மனு கொடுத்துருக்கோம். இது மட்டும் இல்லாமல் பள்ளி வாகனங்கள் போக்குவரத்து எல்லாமே போயிட்டுருக்கு. ஆனால் எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கல. பாருங்களேன், இந்த ரோடு வந்து எவ்வளோமான கீழ்த்தனமான நிலையில் இருக்குது. அதனால் ராத்திரி நேரத்தில் நாங்கள் வரக்குள்ள ஆபத்து ஏற்படுது. அந்த நேரத்தில் ஆக்சிடென்ட் ஆகுது. அந்த பக்கம் இந்த பக்கம் பள்ளம் இருக்குது. அதனால் நாங்கள் வந்து ஒரு பெரிய ஆபத்தை சந்திக்கிற மாதிரி இருக்குது. ஆக்சிடென்ட் ஆகிடுது. நாங்கள் சுற்றி போகிற மாதிரி தான் திருப்பூண்டி போய் அப்படியே சுற்றி வரத்துக்கு ரொம்ப தூரமாகுது, ரொம்ப நேரம் ஆகுது. எங்களுக்கு ரொம்ப நேர செலவழிப்பு அதிகமாகுது. அதனால் இந்த ரோடு தான் எங்களுக்கு முக்கியமாக பயன்பாட்டில் இருக்குது. இந்த ரோட்டை சீரமைச்சு கொடுக்கணுன்னு பொதுமக்கள் சார்பாக கோரிக்கை வைக்கிறோம். ஆரம்ப சுகாதார நிலையங்களில் வந்து ஒரு காய்ச்சலுக்கு வந்தாலும் மாத்திரைகள் இங்கே வந்து கொடுக்கப்படலை. கேட்டால் வந்து மாத்திரை வந்து இல்லை அப்படிங்கிறாங்க. சரி, ஆயின்மெண்ட் இருக்கா? இல்லை. அப்போ எதுக்கு இந்த மாதிரி வந்து சுகாதார இதை நீங்கள் வந்து ஆரம்பிக்கணும்? கூட்டிகிட்டு அப்போ நீங்கள் வந்து போக வேண்டியது. மா சுப்பிரமணியம் அவர்கள் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நாங்கள் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டை நாங்கள் வந்து கேட்டுக்கிட்டு இன்னும் வந்து புதிய அரசு மருத்துவமனைகள் நாங்கள் வந்து கட்ட போகிறோம். நீங்கள் வந்து இருக்கக்கூடிய வந்து மருத்துவமனைகளையே உங்களால் வந்து பார்க்க முடியல. மொத்தத்தில் வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள அத்தனை ஆரம்ப சுகாதார நிலையத்திலையும் மருந்து மாத்திரைகள் வந்து தட்டுப்பாடு. இதை வந்து உடனடியாக வந்து உங்கள் மதிப்புக்குரிய வந்து ஸ்டாலின் அவர்கள் இதை வந்து பார்க்கணும். இல்லை அப்படின்னா வந்து பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் ஆர்ப்பாட்டம் நாங்கள் வந்து பண்ண வேண்டியதாக இருக்கும். அதுவும் எல்லா நகர்ப்புற இந்த மையங்களை வச்சு முற்றுகை போராட்டமாட்டு அது வந்து மாறும். சுமைப்பணி தொழிலாளர்களுக்கு தனியான நல வாரியத்தை அமைத்திட வேண்டும். மொத்த சரக்கு பரிவர்த்தனையில் 2% நிதியை சுமைப்பணி தொழிலாளருடைய நல வாரியத்துக்கு ஒதுக்கீடு செய்து தொழிலாளர்களுக்கு பிரித்து வழங்கப்பட வேண்டும். அதேபோன்று நகர்ப்புறங்களில் இன்றைக்கு விரிவாக வளர்ந்த பகுதியில் சுமைப்பணி தொழிலாளர்களுக்கு என்று வீடுகள் இல்லாத நிலையில்
சுமைப்பணி தொழிலாளர்கள் அனைவருக்கும் நகர்ப்புறங்களிலேயே வேலை செய்யக்கூடிய இடங்களிலேயே வீட்டுமனை பட்டா வழங்கிட வேண்டும், அல்லது அரசாங்கத்தின் சார்பாக நகர்ப்புற வாரியத்தின் சார்பாக கட்டப்படுகின்ற அடுக்குமாடி குடியிருப்பில் முன்னுரிமை அடிப்படையில் வழங்கப்பட வேண்டும். டாஸ்மாக் குடோனில் பணிபுரிகின்ற சுமைப்பணி தொழிலாளிகளுக்கு பிஎஃப்ஐ, இஎஸ்ஐ, போனஸ், அடையாள அட்டை வழங்கிட வேண்டும். 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வழங்க வேண்டிய கூலி உயர்வை கேட்டதற்காக, தொழிற்சங்க உரிமையை கேட்டதற்காக 42 தொழிலாளர்கள் வேலை நீக்கம் செய்யப்பட்டார்கள். 42 தொழிலாளர்களும் இன்றைக்கு வேலையிலிருந்து வருமானமின்றி பரிதவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு வேலை வழங்குவதற்கு திருச்சி மாவட்ட நிர்வாகமும் தொழிலாளர் நல அதிகாரிகளும் தலையிட வேண்டும். கடந்த 25 ஆண்டுகளாக தமிழ்நாடு அரசு வந்து சிறப்பு பயிற்றுனர்களை தமிழக அரசு பள்ளிகளில் ஒரு பணியிடத்தை உருவாக்கி அவங்களுக்கு பணி நிரந்தரப்படுத்தலை. கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலே சிறப்பு பயிற்றுனர்களை பணி நிரந்தரப்படுத்தணும் அப்படின்னு மிக கடுமையான போராட்டங்களை உடல் மனம் வருத்தி நாங்கள் செஞ்சுக்கிட்டு வர்றோம். ஆனால் தமிழ்நாடு அரசு இந்த மாற்றுத்திறன் மாணவர்களுக்கான கல்வி அளிக்கிறதுல ஒரு மிகுந்த கவனம் செலுத்தவில்லை அப்படிங்கிறது தான் இது காட்டுது. இந்தியாவிலேயே தமிழ்நாடு அரசு தான் மாற்றுத்திறன் மாணவர்களுக்கு கல்வி அளிக்கிறதுல ரொம்ப பின்தங்கி இருக்குது. ஏன்னா சிறப்பு பயிற்றுனர்களை கொத்தடிமை பணியில் வச்சிருக்குது. அதை கண்டித்து நாங்கள் 8 மண்டலங்களாக இது 8வது போராட்டம் கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டங்களை நாங்கள் நடத்திக்கிட்டு வர்றோம். மாற்றுத்திறனாளிகள் துறையை தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் தான் கையில் வச்சிருக்கிறாங்க. அந்த குழந்தைகளுக்கு தேவையான கல்வியை கொடுக்கணுங்கிறத ஏன் இவ்வளவு மெத்தனமாகவும் காலதாமதம் செய்யுதுங்கிறது எனக்கு தெரியல. தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறைக்கு இது தெரியுதானே எனக்கு தெரியல. என் வார்டில் 4 வருஷமாக ரோடு போட்டு கொடுக்கல, காண வேலை பார்த்து கொடுக்கல. என்ன அது தண்ணி வெளியாகுது, வீட்டுக்கு முன்னாடி தண்ணி நிற்கிது, கொசு கடிக்குது, குழந்தைங்களுக்கெல்லாம் ஜுரம் வருது அப்படின்னு சொன்னேன். அந்த ஈவோட்ட சொல்கிறேன்க்கா ஃபோன் பண்ணி, தண்ணி நிற்கிது சார் பாருங்கள், அதை வேலை பார்த்து கொடுங்க அப்படின்னு சொன்னால், நான் வர முடியாதுமா, நான் வேலையாக இருக்கேங்கிறாரு. ஒரு ஈவோவோட வேலை என்ன? கவுன்சிலர் கூப்பிட்ற இடத்துக்கு போகணும், மக்கள் பணியை செஞ்சு கொடுக்கணும். அவர் வேலை என்ன? ஆனால் அவர் கூப்பிட்றதுக்கு நான் ஆஃபீஸில் வேலையாக இருக்கேன், நான் வர முடியாது, உங்களால் முடிஞ்சதை பண்ணிக்கங்க அப்படிங்கிறாரு. இப்போ தண்ணி நிற்கிது, இதை என்ன பண்ணுறது? நாங்கள் மோந்து ஊற்றிக்கிட்டே இருக்கிறோம். 4 வருஷமாக நாங்கள் தான் மோந்து ஊற்றிக்கிட்டு இருக்கிறோம். கவுன்சிலருக்கே இந்த நிலமன்னா மக்களுக்கு என்ன எப்படி போய் அவங்களோட தேவைகளை செஞ்சு கொடுப்பாரு? என்ன பேரூராட்சி நிர்வாகம் நடக்குது? ட்ரைனேஜ் வேலை ஃபுல்லாக அப்படியே நிப்பாட்டி கிடக்கு. நானும் 4 வருஷமாக எழுதி கொடுத்துருக்கேன், மனு கொடுத்துருக்கேன். நீங்கள் மனுவை பாருங்கள். 4 வருஷமாக கலெக்டருக்கு கொடுத்துருக்குறேன், ஈஓக்கு கொடுத்துருக்குறேன், டைரக்டர்கிட்ட நான் நேரடியாகவே இன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன் என் வார்டில் எதுவுமே நடக்கலைன்னு. கிருஷ்ணசமுத்திரம் பஞ்சாயத்தோட உட்பட்டது வெல்பூர், திருவேங்கட நகர், கணேசபுரம், ஜெய்நகர், எழில் நகர் வரைக்கும் இந்த ரோடு போகுது. கிட்டத்தட்ட தொண்டமான்பட்டி வரை இந்த ரோடு போகுது. இந்த ரோடு போகிற பாதையில் பார்த்தீங்கன்னா பெல்பூர் பகுதியில் கிருஷ்ணசமுத்திரம் பஞ்சாயத்துலேருந்து குப்பைகளை டெய்லி கொண்டு கொட்டுறாங்க. மலை போல் குமிச்சு வச்சுருக்காங்க. மற்றும் ஆர்டிஓ வரை நாங்கள் மனு போட்டிருக்கோம், கலெக்டர் வரைக்கும் மனு போட்டிருக்கோம். இது வரைக்கும் எந்த நடவடிக்கையுமே இதை அப்புறப்படுத்துறதுக்கான எந்த நடவடிக்கையுமே இது வரைக்கும் இந்த அரசாங்கம் எடுக்கலை. இது சம்பந்தமாக பல முறை போராட்டமும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக பல போராட்டமும் பண்ணியிருக்கோம். ஆனால் இது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்காத இந்த அரசாங்கம் என்ன ஒரு முட்டுக்கட்டையாகவே இந்த கிருஷ்ணசமுத்திரமும் இது வரைக்கும் நடவடிக்கை எடுக்கலை. பிடிஓ அலுவலகமும் இது வரைக்கும் இது சம்மந்தமாக எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. இதனால் பார்த்தீங்கன்னாக்க கிட்டத்தட்ட இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு நோய் பரவும் அபாயம் நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த குப்பை ஆற்றில் விழுகிறதுனால நீர் மாசுபடுகிறது. இதனால் விவசாயிகள் பாதிக்கப்படுறாங்க. ஆனால் இது வரைக்கும் இந்த நடவடிக்கையுமே எடுக்கலை. இது சம்பந்தமாக நடவடிக்கை எடுக்கணும்னு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். அது கவர்மெண்ட்டு எதுவும் சரி பண்ண மாட்டேங்குது. அது என்ன கேட்டாக்கா அந்த பாதாள சாக்கடை இன்னும் நாங்கள் நோண்டுறோம், அந்த பைப்பு போடுறதுன்னு கொள்ளணும்னு சொல்லிட்டு பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் வருஷ கணக்கில் ஆகிப்போச்சு, இன்னும் போட்ட மாதிரி இல்லை. அந்த பாலம் அந்த ரோடு அப்படியே தான் இருந்துகிட்ருக்கு. நாங்கள் ஆட்டோவில் போகிறோம், அந்த ஆட்டோவில் போகிறோம், அப்படியே தான் போயிட்டுருக்கோம். வருஷ கணக்கில் ஆகி போயிடுச்சு. ஆனால் இருந்தாலும் சரி பண்ண மாட்டுறாங்க. இப்போ இன்றைக்கி பண்ணுறோம், நாளைக்கு பண்ணுறோம், நாளான்னைக்கு பண்ணுறோம் அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி இந்த குப்பைகளை அகற்றுறாங்களா? குப்பைகளை அகற்ற மாட்டுறாங்க. சாக்கடை சந்து பார்த்தாக்கா சந்து என்னன்னு கேட்டாக்கா
தண்ணி நிற்கிது. தண்ணி நின்றுட்டு எங்களால் ஒன்றுமே பண்ண முடிய மாட்டேங்குது. சுனாமி வீடு வாங்கியிருக்கோம். வீடு வாங்கியிருந்தாலும் அந்த வீடு வாங்கியிருந்தாலும் வீடு நிலையெல்லாம் உடஞ்சி போய் கிடக்கு. நேரடியாக பாருங்கள் வந்துட்டு அந்த நிலையெல்லாம் உடஞ்சிருக்கா இல்லைன்னு இந்த வந்து பாருங்கள். பார்த்துட்டு எங்களுக்கு உதவி பண்ணணும். கவர்மெண்ட் எங்களுக்கு உதவி பண்ணணும். கடந்த 3 வருஷமாக இங்கே ஒரு நேரடி கொள்முதல் நிலையம் கட்டிகிட்டு இருந்தாங்க. கட்டியும் இன்னும் மக்களோட பயன்பாட்டுக்கு இதை திறந்து விடாமல் அப்படியே பூட்டி கிடக்கு. ஏன்னு தெரியல. இப்போ அறுவடை நேரம் இங்கே இந்த பகுதி ஃபுல்லாக நெல் சாகுபடி தான் அதிகமாக நடக்குது. இப்போ மறுபடியும் நாங்கள் ஒரு வெட்ட வெளியில் பக்கத்தில் செங்கப்பெருமா கோயில்னு வெட்ட வெளியில் வச்சு தான் கொள்முதல் பண்ணிகிட்டு இருக்காங்க. திடீர்னு ஒரு மழை பெஞ்சாலோ கொண்டாலோ அந்த நெல்லுக்கு பாதுகாப்பு இல்லை. இதை எப்போ திறக்க போகிறாங்கன்னு தெரியல. இரண்டாவது என்னன்னா, இந்த நேரடி கொள்முதல் நிலையத்துக்கு வர பாதை எதுவுமே சரியில்லை. பாம்பு வளைவு மாதிரி அது பாட்டு வந்துகிட்டே போயிட்டே இருக்கு. அதை சரி பண்ணி கொடுக்கணும் எங்களுக்கு. பாதையை முதல்ல சரி பண்ண சொல்லுங்க. பாதையை சரி பண்ணி நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தை விரைந்து திறக்கணும். பாதை வந்து பக்கத்திலேயே வாய்க்கால் இருக்கு. ஏதாவது டிராக்டரோ லாரியோ வந்தால் வாய்க்காலில் விழுந்து விபத்து நேரக்கூடிய இது இருக்கு. அதனால எங்களுக்கு பாதையை செப் பண்ணிட்டு இந்த நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தை விவசாயிகளோட பயன்பாட்டுக்கு உடனடியாக திறக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். மஞ்சப்புத்தூர் கிராமத்தில் சுமார் 500 குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இந்த கிராமத்தில் யாராவது விபத்து காரணமாகவோ வயது மூப்பு காரணமாகவோ உடல்நிலை சரியில்லாமல் இறந்துவிட்டால் அவர்களை தூக்கி செல்வதற்கு இடையில் மணிநதி ஓடுகிறது. இந்த மணிநதியில் அதிகமாக மழை பெய்யும் காலங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் சூழல் உருவாகிறது. அப்போது இறந்து விட்டவர்களை தூக்கி செல்லும் பொழுது இடையில் தண்ணி அதிகமாக வரும் சூழ்நிலை ஏற்படும் போது அவர்களை தூக்கி அக்கறைக்கு செல்லும் பொழுது உயிர் பயம் ஏற்படுகிறது. அது சம்பந்தமாக மாவட்ட ஆட்சியரிடம் பலமுறை மனு அளித்தும் நேரில் சென்று சொல்லியும் இதுவரைக்கும் நடவடிக்கை எடுக்கவில்லை. சமூக வலைதளங்களில் செய்தியாக போட்டும் அவர்கள் இது கண்டுகொள்ளவில்லை. இந்த பொதுமக்கள் நலன் கருதி ஒரு மேம்பாலம் அமைத்து தர வேண்டுமாய் பொதுமக்கள் சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம். அது மட்டும் இல்லாமல் ஆட்சியாளர்களும் ஒன்றிய நிர்வாகமும் நேரில் வந்து ஆய்வு செய்து விட்டு போகிறார்களே தவிர இந்த பொதுமக்கள் நலன் கருதி இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை.